குறிப்பாக இந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த மின்னஞ்சலில் இருந்த தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்களது பள்ளிகளில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதே நேரம் கடந்து விட்டது. மாணவர்களின் உயிர்களை காப்பாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளது. ஒவ்வொரு நிமிடமும் கடந்து கொண்டே செல்கிறது என்கின்ற விதத்தில் பள்ளி நிர்வாகத்தை அச்சுறுத்தும் வகையில் தான் இந்த மின்னஞ்சல்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக ஒரே நேரத்தில் தான் அனைத்து பள்ளிகளுக்குமே மின்னஞ்சல் மூலமாக தகவல் போயிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரே மாதிரியாக பதட்டத்தை ஏற்படுத்தி விடுகின்ற நோக்கோடும் பள்ளி நிர்வாகத்தினர் நேரம் கடந்து விட்டது, உடனடியாக மாணவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும், கடைசி நிமிடத்திலாவது இங்கு நடக்க போகக்கூடிய அந்த விபத்தை தவிர்க்க விரைந்து செயல்படுங்கள் அல்லது காவல்துறையை தொடர்பு கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வார்த்தைகளும் அந்த மின்னஞ்சலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அந்த மின்னஞ்சலை பார்த்த உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு சில பள்ளிகளில் மட்டுமே மின்னஞ்சல் இது போன்று மிரட்டல் மின்னஞ்சல் வந்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருந்தது. ஆனால் அனைத்து பள்ளிகளிலும் குறிப்பாக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய மின்னஞ்சல்களை பார்க்கும் பொழுது அங்கும் இதே போன்ற ஒரு மின்னஞ்சலுக்கான அந்த தகவல் வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அங்கங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மின்னஞ்சல் இருக்கக்கூடிய தகவல் என்பது நமக்கே கிடைத்திருக்கிறது. சென்னையில் பிரபலமாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய மின் அஞ்சல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மின் அஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்ன? அதாவது இங்கு வந்து ஒரு 10-15க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மின்னஞ்சல் எல்லாமே ஒரே மாதிரியான வார்த்தைகளாலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஐடியில் இருந்து ஒரே மின்னஞ்சல் முகவரியில் இருந்து பல்வேறு பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே மாதிரியான வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் பள்ளிகளில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 2 வெடிகுண்டுகள் இருக்கிறது. இங்கே நடைபெற இருக்கக்கூடிய அந்த கலவரம், அதாவது மாணவ மாணவிகளுடைய அந்த வித்தியாசம் என்பது ஏற்பட போகிறது. உடனடியாக விரைந்து செயல்படுங்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த கடைசி நிமிடம் என்பது கடந்து கொண்டே இருக்கிறது. இங்கு இருப்பவர்களை காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்கின்ற அந்த வார்த்தைகள் அந்த மின்னஞ்சலிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக கடைசி கட்டத்தில் அந்த காவல்துறைக்கு அல்லது விரைந்து வெளியில் சொல்லுங்கள், இந்த போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் என்கின்ற விதத்தில் தான் அந்த மின்னஞ்சலிலே வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினரை அச்சுறுத்தும் வகையில் தான் இந்த மின்னஞ்சல் இருக்கிறது. கடைசி நிமிடம் கடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களை பதட்டமடைய செய்யும் விதமாகத்தான் இந்த மின்னஞ்சல் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இது முழுக்க ஒரு புரளி எனவும் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதற்கட்டமாக 3-4 பள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட குழுமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்தது. அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் பல்வேறு பிரபலமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களுக்கும் இது அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரே மின்னஞ்சல் முகவரியில் இருந்து இது போன்ற இந்த பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் பிறகுதான் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது BDDS என்று சொல்லக்கூடிய அந்த பாம்ப் ஸ்குவாட் அவங்க தொடர்ச்சியாக பள்ளி இருக்கக்கூடிய வளாகங்கள்ல முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரைக்கும் எந்த பள்ளியினுடைய வளாகத்திலேயும் சந்தேகத்திற்கிடமான வெடிகுண்டு பொருட்கள் எதுவுமே இதுவரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. முழுக்க தற்பொழுது இந்த மின்னஞ்சல் மூலமாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது புரளியாகத்தான் உள்ளது என காவல்துறை சார்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த வதந்தியாக மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலேயுமே காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு குழுவினரும் தொடர்ச்சியாக அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மின்னஞ்சல் முகவரியையும் பார்த்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழலையும் தொடர்ச்சியாக அரசுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கக்கூடியது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பத்திரமாக வீடுகளுக்கு அனுப்பக்கூடிய பணியில் பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த தகவலை அறிந்தவுடன் பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு நேரடியாக ஓடி வந்து அவங்க குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த சூழல் என்பதும் வெளியே வருகிறது. ஆனால் தற்போது வரைக்கும் இது பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் புரளியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் எந்த பள்ளிகளிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய எந்த பள்ளிகளிலுமே சந்தேகத்திற்கிடமான எந்த பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை. காவல்துறை சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் என்கின்ற தகவலும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னஞ்சல் முகவரியில் வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே பதட்டம் அடைய செய்கின்ற விதமாகத்தான் இருப்பதாக அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்தினரும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்பதற்காக புகார் அளித்ததாகவும் மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்பொழுது பள்ளிகளில் காவல்துறையினர் மற்றும்
வெடிகுண்டு கண்காணிப்பு நிபுணர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என அனைவரும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரைக்கும் இந்த வெடிகுண்டு தொடர்பு சம்பந்தமான மிரட்டலுக்கு எதிராக எவ்விதமான சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் பள்ளியில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மின்னஞ்சல் முகவரியில் குறிப்பிட்டது போன்ற 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் இருப்பதற்கான எந்த இதுவும் அங்கே கிடைக்கவில்லை என்கின்ற தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது.